நீங்கள் ஏஐ பற்றி நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைட் வந்து கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு போங்க, இல்லை கூகுள் லேப்ஸ் அப்படின்னு போங்க. அதில் நிறைய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கூகுள் ஏஐ ஸ்டூடியோ போனீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் உள்ள 2 மாடல் எடுத்து சைட் பை சைடு கம்பேர் பண்ணலாம். ஒரே கொரியை கொடுத்து 2 மாடலை கம்பேர் பண்ணி 2க்கும் வர ரிசல்ட்டை பார்க்கலாம். எவ்வளோ ஸ்லோவாக வருது, என்னென்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இவன்ட்டு ஒரு கீ, ஏபிஐ கீ, அதை எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாச்சும் உங்களோட சாஃப்ட்வேரில் போட்டு அந்த ஏஐயோட ஃபீச்சரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணி ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அதில் ஆடியோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க ஏஐ ஸ்டுடியோ. மேபி அதை நான் தனியாக வீடியோ போடுறேன். சரி, இப்போ ஏபிஐ கீ அப்படின்னா என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்விக்கி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பிட்ட நீங்கள் பேசுவீங்க, வர பதிலை நீங்கள் தான் படிப்பீங்க. கரெக்டாக? பட் இப்போ இந்த ஸ்விக்கிட்ட வேறு ஒரு ஆப் வந்து பேசணும், அது வர பதிலையும் அந்த ஆப் படிக்கணும்னா இதுக்கு ஒரு மெத்தட் தான் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அது ஸ்விக்கிட்ட பேசினா ஸ்விக்கி என்ன சொல்லும், இந்தப்பா இந்த நம்பர் வச்சுக்கோ, சம்திங் ஒரு கோடு வச்சுட்டு என்னை கூப்பிடு, அப்போ தான் நான் உன்னை புரிஞ்சுக்குவேன், நீ தான் உன்னை அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு அதை வச்சுட்டு இவன் கூப்பிடுவான். இவன் அதுக்கு தகுந்தபடி பதில் கொடுப்பான், இவன் பதில் வச்சுருவான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வேறு ஒரு அப்ளிகேஷனோட பேசும். அந்த அப்ளிகேஷன் எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தேவையே இல்லை. அது வந்து ஜாவாவா .NET எதுவும் தெரியல. இதை கூப்பிட்டு இந்த கீயை கொடுத்தா அவன் பதில் சொல்லுவான், அவ்வளோதான். இவனா அந்த கீ கரெக்டாக வந்தால் தான் இவன் அலோவ் பண்ணுவான். இதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ ஏஐயில் என்ன மேக்ஸிமம் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு நான் மட்டும் சொல்கிறேன். முன்னாடி என்னென்னா வெறும் ஒரு ஏஐட்ட வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வச்சு கூப்பிடுவோம், பதில் வரும். இப்போ என்னென்னா எம்சிபி வச்சு இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது, டாஸ்க் 1. இந்த டாஸ்க்குக்கு ஏஜென்ட். ஓகே, ஏஜென்ட்னா என்னென்னா இதுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதுவே சொந்தமாக முடிவு பண்ணி அடுத்தடுத்த வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதான் வந்து ஏஐ ஏஜென்ட். இது நார்மல் ஏஐனா நீங்கள் ஒரு சாட்ஜிபிட்டின்னு கேட்பீங்க, பதில் சொல்லும். அப்புறம் அதை வச்சு அடுத்த கேள்விக்கு அடுத்த பதில் சொல்லும், இப்படி வரும். பட் ஏஜென்ட் வந்து அடுத்தடுத்த முடிவை எடுத்துக்கிட்டே போகும். ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் வந்து ட்ராவல் ஏஜென்ட். ஒரு ட்ராவல் ஏஜென்ட் சொல்லிங்க, நான் வந்து வர அடுத்த மாதம் 15ஆம் தேதி நான் அமெரிக்கா போகிறேன், 10 நாள் ஸ்டே பண்ண போகிறேன், ஃபேமிலியோடு போகிறேன், இவ்வளோ தான் பட்ஜெட்னா அந்த ஏஐ ஏஜென்ட் எடுத்து அந்த தேதிக்கு பார்த்து உன்னோட பாஸ்போர்ட் வேலிடிட்டிலாம் பார்த்து, விசா வேலிடிட்டிலாம் பார்த்துட்டு, அந்த டைமில் அந்த ஊரில் என்னென்ன ஹோட்டல்ஸு எது வந்து நீ சுற்றி பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலன்னு பார்த்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்தடுத்ததை முடித்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே அடுத்தடுத்த இதில் டிசிஷன் எடுக்கும். இல்லைனா நீங்கள் ஒன்றா பண்ணணும். அதான் இப்போ வந்து அதே தான் இங்கே கொண்டு வரேன். இப்போ எப்படின்னா இப்போ டாஸ்க் 1, இந்த டாஸ்க் 1க்கு இங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கான். இந்த ஏஜென்ட் என்ன, ஃப்ளைட்டுக்குள்ள ஏஜென்ட். ஓகே, இன்னொரு ஏஜென்ட் என்ன, இது வந்து ஹோட்டலுக்குள்ள ஏஜென்ட்டு. ஓகே, அதுமாரி இன்னொரு ஏஜென்ட் வந்து சைட் சீயிங்குள்ள ஏஜென்ட். ஒவ்வொன்றும் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக இன்னொரு ஏஜென்ட் இருக்கும். அவன் தான் வந்து உங்கள்ட்ட டாஸ்க் எடுத்துருப்பான். அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு இந்த ஏஜென்ட் இவன்ட்டு பேசிவிட்டு இதுக்கு தகுந்தபடி ஃப்ளைட்டுக்கு தகுந்தபடி ஹோட்டல் புக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி சைட் சீயிங் பார்த்துட்டு எல்லாத்தையும் இவன் வந்து பண்ணுவான். இவர் வந்து தான் ஆர்கஸ்ட்ரேட்டர் ஏஜென்ட். ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது. ஸோ நம்மளோட ஃப்யூச்சரை வந்து எப்படி வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ண போகிறோங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. எப்படி ஒரு இதுக்கப்புறம் ஒரு இதுங்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டையும் நம்மளும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண. அது இன்டர்னலாக அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணோம், நம்மளும் அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏஜென்ட்டு பேசுறது பதில் அதான் வந்து A to A மங்க, ஏஜென்ட் டு ஏஜென்ட். இந்த ப்ரோட்டோக்கால் வந்து கூகுள் அனௌன்ஸ் பண்ணான். இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு தேவையான ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நிறையா டூல்ஸ் ரிசோர்ஸ் சிஸ்டமில் அவன் தான் எம்சிபி யூஸ் பண்ணுவான், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால். ரெண்டுக்குமே நல்லா புரிஞ்சுங்க தான் வித்தியாசம். ஏஜென்ட்டு பேசுகிறது தான் A to A. அந்த ஏஜென்ட்டும் கீழே உள்ள டூல்ஸை பேசி ஒரு ஒர்க்கை முடிக்கிறது தான் எம்சிபி. இதுவும் ப்ரோட்டோக்கால் தான், இதுவும் ப்ரோட்டோக்கால் தான். ஓகே, இது ஒன்று.